ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ இதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிசிஎஸ்ல என்ன செக்ஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ரொவிஷன் இருக்குது, என்னென்ன ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோடனே சால்வ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸும் நான் வந்து கொடுப்பேன். சரியா? ஓகே கைஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து டிசிஎஸ் தான். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன் தி வீடியோ. சி டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இது சிங்கிள் லைனில் வந்து கோல்டன் ரூலாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிப்பாக ஒரு சேல் பண்ணுறப்போ சேல் நடக்குது அப்படின்னா அது விற்கிறவங்க செல்லர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அதை வாங்குறவங்க பையர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா. ஸோ இவங்க ஏதோ ஒன்று சேல் பண்ணுறப்போ இவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒர்த்தான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வாங்குறாங்கல்ல, இவங்க வந்து அவங்களுடைய அமௌண்ட் வாங்குறாங்கல்ல, அதோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டிசிஎஸ். அவ்வளோதான் மேட்டர். எல்லா செக்ஷன்லேயும் டிசிஎஸ்ல இதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் என்னது, டேக்ஸ் கலெக்டட் பை செல்லர் ஃப்ரம் பையர் அட் த டைம் ஆஃப் சேல். இதுதான் என்னது, டிசிஎஸ். சரியா? ஸோ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸுக்குமே காமனாக இருக்கக்கூடியது 206C ஆஃப் 1. சரியா? ஓகே. ஸோ பட் இது கூட என்ன ஆகும், ஒரு ஆல்ஃபபெட்டும் கமிட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, இந்த ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த செக்ஷனுக்கு சிங்கிளாகவே இருக்கும், மொரட்டு சிங்கிளாக இருக்கும் இந்த செக்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒரு ஆல்ஃபபெட்டோட கமிட் ஆகிருக்கும். ஸோ பட் நார்மலாகவே டிசி செக்ஷனில் என்னது காமனா 206C ஆஃப் 1. பட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற செக்ஷனுக்கு மட்டும் சிங்கிளாக மொரட்டு சிங்கிளாக இருக்கும். அந்த மொரட்டு சிங்கிள் செக்ஷன் என்ன அப்படின்னா சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஓகேவா? ஸோ சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னா என்ன, சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்னா அட்டகாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அட்டகாசமில் இந்த ஏஜி வராது. ஓகேவா? என்னது, இந்த ஏஜி வராது. ஸோ இந்த அட்டகாசமில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஏ, இது என்னன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் டி வருது, இது என்னன்னா 10 to leaves டிம்பர் அண்டர் ஃபாரஸ்ட் லீவ்ஸ் அண்ட் டிம்பர் அண்டர் எனிதர் மூட். ஓகேவா? ட்ரிபிள் டி முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த எஸ்எம் இருக்குல்ல, இது ஸ்கிராப் அண்ட் மினரல்ஸில் கோல், லிக்னைட் அண்ட் அயன் ஓர்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே டன். இது ஓகே. அட்டகாசமில் இன்னும் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் குட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டகாசமில் வர ஆசம்க்கு மட்டும், ஏஎஸ்எம் ஆசம் செக்ஷனுக்கு மட்டும் 1%. என்னது, இந்த அட்டகாசமில் வர ஆசம் செக்ஷனுக்கு மட்டும் 1%. 10 to leavesல எவ்வளோ லெட்டர் இருக்குது, 5 letters இருக்கா. ஸோ 10 to 5 letter இருக்கனால 5%. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குட்டி குட்டி பாயிண்ட் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? தென் டிம்பர்னாலே 2%. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு மறக்குமா? இனி மறக்கவே மறக்காது. ஓகேவா? இப்போது இந்த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ்லாம் சேல் பண்ணுறப்போ அவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கலெக்ட் பண்ணுறவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கார்பரேஷன், கம்பெனி ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. பட் இண்டிவிஜுவலாகவோ ஹெச்இஎஃப்ஆவோ அவங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கணும்னா இவங்களும் கலெக்ட் பண்ணணும். அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்னா 1 crore மேலே இருக்கணும், ப்ரொஃபஷன் அப்படின்னா 50 lakhக்கு மேலே இருக்கணும். அப்போனா தான் இவங்க என்ன பண்ண முடியும், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிசிஎஸ்ஸை இவங்க கலெக்ட் பண்ண முடியும். ஸோ பையர் ஆஸ் யூஷுவல் நார்மலாக. ஓகே, ஸோ டைம் ஆஃப் நார்மலாக வந்து டிசிஎஸ்ல டைம் அப்படின்னா இதுதான் காமனாக இருக்கும். நம்ம டிடிஎஸ்ல என்ன டைம் பார்ப்போம், காமனாக எல்லாத்துலேயும் இருக்கிறது ரொம்ப நார்மலாக இருக்கும்னா at the time of credit or at the time of payment இருக்கும். இங்கே அப்படியே ஆப்போசிட், at the time of debit and the time of receipt, whichever is earlier. எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற டைம் தான். சரியா? ஸோ இந்த செக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் பண்ணால் டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேணாம். என்னது, இவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்பெசிஃபைடு குட்ஸை மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ டிசிஎஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்ட ப்ரொவிஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் செக்ஷன் வந்தோன்னா, செகண்ட் செக்ஷன் கொஞ்சம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் சொல்கிறேன் காமெடியாக. என்னன்னா லைசன்ஸ் ஆஃப் பார்க்கிங் லாட், டோல் பிளாசா, மைன் ஆர் குவாரி. ஓகே, ஸோ லீஸ் ஆர் லைசன்ஸ் ஆஃப் பார்க்கிங் லாட், டோல் பிளாசா, மைன் ஆர் குவாரி. ஸோ இந்த லீஸ் அண்ட் லைசன்ஸில் சவுண்டு வருதா, அது மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கப்போ இஸ்கு என்று சவுண்டு கேட்டால் சி என்ற செக்ஷன். ஸோ சிக்கோ இஸ்ன்னு சவுண்ட் வருமா, லீஸ் அண்ட் லைசன்ஸுக்கு இஸ்ன்னு சவுண்ட் வருமா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 இருக்கிறது யார் இங்கே, சி. எதுக்கு, லீஸ் அண்ட் லைசன்ஸ் ஆஃப் பார்க்கிங் லாட், டோல் பிளாசா, மைன் அண்ட் குவாரி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வந்து பர்சன்டேஜ் ரேட்டு, எக்ஸாம்பிள் இருக்கப்போ இஸ்குன்ற சவுண்டு கேட்டால் 2% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே டன். அதுக்கப்புறம் இது கலெக்ட் பண்ணுவாங்கல்ல,
அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது அந்த பர்சன் கிராண்டிங் லைசன்ஸ் ஆர் லீஸ், அதாவது லீஸோ லைசன்ஸோ கொடுக்குறாங்களே, இதுக்கு இந்த பார்க்கிங் லாட்டுக்கு டோல் பிளாஸா மைன் ஆர் குவாரி கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஓகே அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்? 2% கலெக்ட் பண்ணணும். அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்களே, இந்த லைசன்ஸ் ஆர் லீஸில் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க யாராக இருக்கக்கூடாது? பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்கக்கூடாது. பப்ளிக் செக்டார் கம்பெனினா XYZ லிமிடெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து இவங்க வந்து கலெக்டியாக இருக்காங்க, இவங்க தான் அந்த லைசன்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் என்ன ஆகாது? அவங்களுக்கு டிசிஎஸ் அப்ளை ஆகாது. அண்ட் டைம் வாட் எவர் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமனாக இருக்கும். அண்ட் தென் நோட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மைன்னு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தவிர தான் இருக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் மைனிங்கை இது எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க இந்த செக்ஷன்ஸில். சரியா? ஓகே. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. சேல் அமௌண்ட்டு, இந்த கோல் மைன் பண்ணுறேன், இந்த கோல் மைன் பண்ணப்போ இவ்வளோ அமௌண்ட்டு சேல் ஆனிச்சு, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ரேட்டை எதில் அப்ளை பண்ணணும்? இந்த லைசன்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ரேட்டை அப்ளை பண்ணணும், டிசிஎஸ் ரேட்டை. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அண்ட் தென் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் கேஸ் மைனிங்க்கு இது வந்து எக்ஸ்க்ளூடட். அண்ட் தென் டைம் ஓகே. அண்ட் தென் அதர் தேன் பப்ளிக் செக்டர் கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இருக்கும். ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 1C. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது என்னன்னா, சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் அதர் நோட்டிஃபைடு குட்ஸ். ஸோ சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் ஆர் அதர் நோட்டிஃபைட் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி இந்த செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபார்ச்சூனர் கார் வந்து வாங்கியிருக்கான். கார் என்னது? மோட்டார் வெஹிக்கலா? ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவன் வந்து 10 லட்சம் மேலே வாங்கிட்டனால இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கலோ இல்லை அதர் நோட்டிஃபைட் குட்ஸை வந்து சேல் பண்ணுறப்போ 10 லேக்குக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். விச் இஸ் அந்த சேல் பண்ணாங்களே அந்த வேல்யூல 1% அப்ளை பண்ணணும். ஸோ கலெக்டர், செல்லர், கலெக்டி, பையர், இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கரெக்டாக? ஓகே. ஸோ தென் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஆஸ் யூஷுவல் அந்த டாப்பிக்கில் இருக்க மாதிரி 10 லேக் மேலே, டைம் ஆஸ் யூஷுவல் அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட். ஓகே டன். இப்போது இதில் நம்மளுக்கு புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபைடு குட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னென்னு. இது ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த எமோஜஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க. ரிஸ்ட் வாட்ச்சு, ஆர்ட் பீசஸ், அப்புறம் இந்த ஸ்டாம்ப் காயின், அண்ட் தென் யார்ட்ஸ், ரோயிங் அவுட் கேனன், ஹெலிகாப்டர், அண்ட் தென் பேர் ஆஃப் சன்கிளாஸஸ், அண்ட் தென் பேக்ஸு, பேர் ஆஃப் ஷூஸு, ஸ்போர்ட்ஸ் வியர், இந்த ஸ்கேட்டிங் பண்ணுற கிட்லாம் இருக்கும்ல அது, அண்ட் தென் ஹோம் தேட்டரு, அப்புறம் ஹார்ஸ் ஃபார் ரேசிங். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் 10 லேக்குக்கு மேலே, 10 லேக்குக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருந்துச்சு, சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தென் அதில் 1% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? டன். சப்போஸ் இதில் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, சேல் ஆஃப் காரோ இல்லை இது மாதிரி நடக்குது இல்லை, இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். A, B அண்ட் C. இந்த ஏ தான் யார் அப்படின்னா, அந்த மோட்டார் வெஹிக்கலை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஷோரூம் வச்சுருக்காங்க. B. C தான் யார்? ஆஸ் யூஷுவல் C ஃபார் கஸ்டமர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மேனுஃபேக்சர்ட்டேருந்து இங்கே போகுதில்ல, என்னது? மேனுஃபேக்சர்ட்டேருந்து இங்கே போகுதில்ல, இந்த ரூட்டு டிசிஎஸ் இங்கே அப்ளை ஆகாது. 206C ஆஃப் 1F இங்கே அப்ளை ஆகாது. சரியா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, does not apply to sale of motor vehicle by manufacturers to dealers. Only retail sales covered. இவன் ஷோரூம்லேருந்து இங்கே கொடுக்குறான்ல, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும்? 10 லேக் மேலே எக்ஸீட் ஆகுதா, போடு 1% அப்ளை பண்ணு, கலெக்ட் பண்ணு, அவ்வளோதான். இதுதான். அப்போ இங்கே நடக்குது, இதுக்கு பேர் என்ன? இங்கே பண்ணுறதுக்கு நம்ம என்ன வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம டிடிஎஸில் ஒரு செக்ஷன் வந்து படிப்போம், 194Q அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செக்ஷன்? அது வந்து நம்ம டிடிஎஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. என்னது? 50 லேக்குக்கு மேலே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸஸ் ஆஃப் 50 லேக், அந்த 50 லேக் தாண்டி இருக்கும்ல அமௌண்ட்டு. இப்போ வந்து 150 லேக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1 crore 50 லேக்குன்னு இருக்கப்போ இந்த இடத்துல 50 லேக் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? 1 crore இருக்கா? அந்த 1 crore மட்டும் 0.1% அப்ளை பண்ணணும். இது எப்போ? டிடக்ட் பண்ணுறவருடைய டேர்ன் ஓவர் 10 crore மேலே இருந்தால் மட்டும்தான். இதுவும் 10 crore தான் இருக்குன்னா இந்த செக்ஷனும் அப்ளை ஆகாது, 194Qவும் அப்ளை ஆகாது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ட்விஸ்டட் பாயிண்ட்ஸும் நான் அதில் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, தென் we will move on to the section 2C of 1G. ஓகே, ஸோ கவர்மெண்ட் தான் இந்த LRS ஸ்கீம் அண்ட் ஓவர்சீஸ். ஸோ கவர்மெண்ட் இது கொடுக்குறனால 1G அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சும்மா. சரியா? ஓகே. ஸோ இந்த 206C of 1Gயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த LRS ரெமிட்டன்ஸ்லேயோ இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜோ அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ % டிசிஎஸ்னே கலெக்ட் பண்ணணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டயக்ராம் மாதிரி பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே 7 லேக்னு இருந்துச்சு. இப்போ 10 லேக். ஓகேவா? இப்போ என்னது 10 லேக். ஓகே. எந்த ஒரு எல்ஆர்எஸ் பர்பஸாக இருந்தாலும் என்னது எல்ஆர்எஸ்னு கொஷினில் பார்க்குறீங்கனாலே அப் டு 10 ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்ஆர்எஸ்னு வந்துருச்சுனாவே அப் டு 10 வரைக்கும் நில்லு. யாருக்கு? எல்ஆர்எஸ்க்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? பர்பஸ் வந்து செக் பண்ணணும். சப்போஸ் எல்ஆர்எஸ் ஸ்கீம், அந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்கிறது எஜுகேஷன் லோன் அண்டர் செக்ஷன் 80E இருந்துச்சுன்னா எப்போதுமே நில். 10 லேக் வரைக்கும் நில், ஆல்வேஸ் நில். இது நல்லா புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது நம்ம செக் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது என்னது? எல்ஆர்எஸ்னு இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் எல்ஆர்எஸ்க்கு அப் டு 10 லேக் வரைக்கும் நில்லு. ஸோ அந்த எல்ஆர்எஸ்ஏ எஜுகேஷன் லோன் அண்டர் செக்ஷன் 80E இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமும் நில்லு. இல்லை எல்ஆர்எஸ் வந்து எஜுகேஷன் நார்மலாக எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் தென் மெடிக்கல் செல்ஃப் ஃபண்டட் அப்படின்னா அதுக்கப்புறம் 5%. ஓகேவா? இது 2%மே இல்லை, அதாவது ரெண்டு ரீசனுமே இல்லை, வேற ஏதோ பர்பஸ் அப்படின்னா அப் டு 10 லேக் வரைக்கும் நில், அதுக்கப்புறம் 20%. ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எல்ஆர்எஸ்னாவே அப் டு 10 லேக் வரைக்கும் நில்லு தான். அண்ட் தென் எக்ஸஸ் ஆஃப் 10 லேக்குக்கு நம்ம யோசிக்கணும். அதுவுமே 80E இருந்துச்சுன்னா அதுவும் நில்லு. மெடிக்கல் பர்பஸ் ஆர் அதர் எஜுகேஷன் பர்பஸ்னால் அப்போ மட்டும் 5%. இல்லை அதுவும் இல்லை வேறு ஏதோ பர்பஸ்னால் அப்போ 20%. ஓகேவா? இப்போ நம்ம டூர் பேக்கேஜுக்கு வரலாம். ஸோ இப்போ ஓவர்சீஸ் டூர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது? நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல டூர் அப்படிங்கிறது என்னது? ஒரு நார்மல் பேசிக் திங்கை விட கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 லேக்குக்குமே 5% அண்ட் தென் எக்ஸஸ் ஆஃப் 10 லேக்குக்கு 20%. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எல்ஆர்எஸ்னு இருந்துச்சுனாவே அப் டு 10 லேக் நில்லு. அதில் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது 80E பார்க்கணும். 80 இருந்தால் அதுக்கப்புறமும் நில்லு. இதே எஜுகேஷன் ஆர் மெடிக்கல் பர்பஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆஃப் 10 லேக்கு 5%. இல்லை வேறு ஏதோ பர்பஸ்னால் எக்ஸஸ் ஆஃப் 10 லேக் 20%. இதான் எல்ஆர்எஸ் ஓவர். அண்ட் தென் டூர் பேக்கேஜ். ஸோ இப்போ டூர் பேக்கேஜ்னு வரப்போ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு அப் டு 10 லேக் 5%, எக்ஸஸ் ஆஃப் 10 லேக் 20% நம்ம கொடுக்கணும். அதாவது டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். இதுதான் என்னது? இந்த செக்ஷன் 206C1G படி நம்மளுக்கு ப்ரொவிஷன். ஸோ இதை கலெக்ட் பண்ணுறவர் யாராக இருக்கணும்? ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கணும். செல்லர் ஆஃப் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு அந்த டூர் பேக்கேஜ் சேல் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆஸ் யூஷுவல் அட் த டைம் ஆஃப் டெபிட் ஆர் ரெசிப்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். இந்த டைம் அதாவது இங்கே எப்போ டிசிஎஸ் கிடையாது அப்படின்னா டிடிஎஸ் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. பையர் வந்து அதாவது வாங்குறவங்க கவர்மெண்ட் ஆர் எம்பசி ஒரு நோட்டிஃபைடு பர்சனாக இருக்காங்க, இல்லை நான் ரெசிடென்ட் வித் நோ பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இல்லை, ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் டிசிஎஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். பட் இதுலேயும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா இப்போது 10 லேக் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது கம்பைன்டு செப்பரேட் பர்பஸ் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்ஆர்எஸ் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதில் வந்து 80E நெக்ஸ்ட்டு ஒரு எல்ஆர்எஸ் பர்பஸ், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் பர்பஸும் அப்புறம் எனி அதர் பர்பஸ். இதில் 5 லேக்கு, இதில் 10 லேக்கு, இதில் 20 லேக்கு. இதில் தனித்தனியாக நம்ம 10 லேக் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, மொத்தத்துக்கும் 10 லேக் அப்ளை பண்ணணும். ஓகேவா? டன். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்பைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? கம்பைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 செக்ஷனுக்குமே காமனாக நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னது? செக்ஷன் 206CC. இது என்னது அப்படின்னா சப்போஸ் அந்த பர்சன் பேன் ஃபர்னிஷ் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த செக்ஷனை அப்ளை பண்ணணும். என்னது? நம்ம என்ன டிசிஎஸ் ரேட் அவங்களுக்கு அந்த டைமில் அந்த செக்ஷன் அப்ளை ஆகிறதுக்காக வந்தாங்களோ அதில் 2 ஆர் 5% பை டிஃபால்ட்டும் நம்ம செக் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையரோ அதில் தான் நம்ம ரேட் என்ன பண்ணணும்? நம்ம அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 20% தான் இருக்கலாம். சரியா? ஸோ என்னது? இன்வாலிட் பேன் ஃபர்னிஷ் பண்ணலன்னா அப்படி இல்லைனா இந்த செக்ஷன் வந்து நான் ரெசிடென்ட் அதாவது பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இல்லைனா நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து டிசிஎஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் அது உங்களால் ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி, குயிக்காக முடிஞ்சிடும் அட்வான்ஸ் டேக்ஸ். ஓகே தென். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பின் தி அட்வான்ஸ் டேக்ஸ்? ஆக்சுவலாக நம்ம அந்த டியூரிங் த இயரே என்கிட்ட இருக்கிறப்பவே நான் வந்து பே பண்ணிடுறேன் டேக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் எஸ்டிமேட் பண்ணி அதில் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறது. அவ்வளோதான் அட்வான்ஸ் டேக்ஸ்னால்.
சரியா? ஓகே டன். இதில் என்னது சி டேக்ஸ் பேபிள் இன் அட்வான்ஸ் டியூரிங் த இயர் ஆன் கரண்ட் இன்கம். ஓகேவா? ஸோ இது எப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும்? 10,000 ஆர் மோர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். எப்போ ஆக்டிவேட் ஆகும்? 10,000 ஆர் மோர் இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் 60 வயசுக்கும் அதுக்கும் மேற்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன? அவங்களுக்குலாம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது இதுக்கு பதிலாக. ஓகேவா? டன். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 207லேயும் 208லேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அட்வான்ஸ் டேக்ஸை கம்ப்யூட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளாவே என்ன பண்ணுறோம், கரண்ட் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து நம்ம கொஸ்டின் பர்பஸ், எக்ஸாம் பர்பஸ் கொஸ்டினில் வந்து கொடுத்துருவாங்க எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லி, எஸ்டிமேட்டட் இன்கம்னு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எஸ்டிமேட்டட் டேக்ஸ் லயபிலிட்டி கிடச்சிரும். இதையும் வந்து டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இது கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ணியிருந்தா அதை நம்ம லெஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்கள், டிடெக்ட் பண்ணியிருந்தா, பண்ண போகிறாங்க, டிடெக்டபிள் அப்படின்றத நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க. டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க, முடிஞ்சிருச்சு, டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் லெஸ் பண்ணணும். இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பேபிள் கிடச்சிரும். இதுதான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்ட போகிறோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஸோ இன்கம் டோட்டல் இன்கமாக கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதில் ரேட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுவுமே இல்லை, அதுவும் டேக்ஸ் லயபிலிட்டியாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிடிஎஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். அதாவது டிடெக்ட் பண்ணியிருந்ததை நம்ம இதில் வந்து லெஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அட்வான்ஸ் டேக்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பே பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு நார்மலாக எந்த ஒரு ப்ரெசென்டிவ் பேசிஸும் இல்லாமல் நார்மலாக இருக்குது, எல்லா அசஸிக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். என்னது, நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்க 4 டேட்ஸ் என்னென்னா ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச். இதை என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்றும் இல்லை, ஏப்ரல்லேருந்து பாருங்கள், 3வது மாதத்துலேருந்தே 3வது மாதத்தோட எண்டு தான் வந்து இந்த மந்தாக இருக்கும். ஏப்ரல்லேருந்து 3வது மாதம் கலெக்ட் பண்ணால் ஜூன் எண்டா, திரும்ப வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரா, திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பரா, திரும்ப ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சா. ஸோ அதுலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து 3வது மாதமாக இருக்கிறதுலாம் இதில் வரும். ஸோ அந்த மந்த்லேருந்து 15th ஆர் பிஃபோர், ஸோ அதுக்குள்ளே இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அவங்க பே பண்ணிடணும். என்ன இன்ஸ்டால்மெண்ட் எப்படி பே பண்ணணும், இப்போ நம்ம மேலே இங்கே கண்டுபிடிச்சோம்ல அட்வான்ஸ் டேக்ஸ், அதாவது எஸ்டிமேட்டட் டேக்ஸ் லயபிலிட்டியில் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணால் நம்மளுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் பேபிள் கிடச்சிரும். இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் டேபிளில் தான் ஃபஸ்ட்டு வந்து 15% வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது எந்த டேட்டு, 15th ஜூனில். இது எந்த டேட்டு, 15th ஜூனில். அதுக்கப்புறம் பண்ணுறப்போ செப்டம்பரில் பண்ணுறப்போ அதே அட்வான்ஸ் டேக்ஸில் 45% அப்ளை பண்ணி வச்சுக்கணும். மைனஸ் இந்த 15%க்கு வந்து ஆன்சரை லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி இன்ஸ்டால்மெண்ட், ஒரு வாட்டி தான், அப்போ அதை மட்டும் லெஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் அடுத்து என்னது, டிசம்பர் அப்போ என்ன பண்ணணும், சேம் அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியில், அதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் பேபிளில் 75% கண்டுபிடிச்சிக்கணும். அதில் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் பே பண்ணிட்டாங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இது ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து இதில் லெஸ் பண்ணி விட்டணும். இப்போ இங்கே ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஃபைனலாக அந்த அட்வான்ஸ் டேக்ஸில் 100% கண்டுபிடிக்கணும். ஸோ 100% கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த 3த்துலேயும் அந்த ஆன்சரையும் லெஸ் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இதுக்கு முன்னாடி பண்ண இயர்லியர் பேமெண்ட்ஸ், இயர்லியர் இன்ஸ்டால்மெண்ட்ஸையும் லெஸ் பண்ணிட்டே வரும். அவ்வளோதான். இது எப்போது நார்மலாக எல்லா அசஸிக்கும். இதே அவங்க ப்ரெசென்டிவ் அசஸியாக இருக்காங்க, ப்ரெசென்டிவ் பேசிஸில் இருக்காங்க, அந்த செக்ஷனில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ஒரே இன்ஸ்டால்மெண்ட் கடைசியாக மார்ச் 15th அன்னைக்கு ஆர் பிஃபோர். அவ்வளோதான். சரியா? ஓகே டன். ஸோ எந்த ஒரு அட்வான்ஸ் டேக்ஸாக இருந்தாலும் 31st ஆர் அதுக்கு முன்னாடி பே பண்ணாதான் அது அட்வான்ஸ் டேக்ஸ்னு ட்ரீட் பண்ணப்படும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த பேமெண்ட் பண்ணல, இல்லை வந்து குறைஞ்சி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படிப்பாங்க. எவ்வளோ, 1% இன்ட்ரெஸ்ட் வந்து படிப்பாங்க. சரியா? ஓகே. எப்போ, எந்த மாதிரி சுச்சுவேஷனில், நான் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்ட் பட் எப்படி ஷார்ட்டாக, அதாவது குறைச்சி பே பண்ணிட்டாங்க. ஓகேவா? டன். இது வந்து எப்படி வந்து பே பண்ணுவாங்க, எவ்வளோ அசஸ்டு டேக்ஸ் இருக்கோ அதில் அட்வான்ஸ் டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டா, ஸோ அப்படி வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவாங்க அந்த நான் பேமெண்ட்டுக்காக. சரியா? ஓகே டன். ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதுதான் வந்து புக்கில் ஒரு தியரி கொஷினாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இது என்ன தியரி கொஷின் அப்படின்னா, நார்மலாக நான் என்ன சொன்னேன், டோட்டல் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணிக்கணும், அதில் ஏதாவது ரேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும், அதில் நம்மளுக்கு டிடிஎஸ், டிசிஎஸ் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணணும், அதை திரும்ப லெஸ் பண்ணணும், அப்புறம் கிடைக்கிறது தான் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ நான் இங்கே சொன்னப்போ என்ன சொன்னேன், எஸ்டிமேட் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஸோ இந்த எஸ்டிமேட் பண்ணது என்னென்ன ஹெட்டு, அந்த 5 ஹெட்டும் இருக்குமா, என்னது, சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் சோர்சஸ். கரெக்டாக? என்ன எது நடந்தாலும் இந்த
கேபிட்டல் கெயினும் கேபிட்டல் கெயினும் அதர் சோர்ஸஸும் அக்யூரேட்டாக நடந்துச்சு அப்படின்னு நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஸோ அது பாசிபிளா? நாட் பாசிபிள். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் படி நீங்கள் இதெல்லாமே நடக்கும்னு உங்களால் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் இது நடந்தப்போ அதுக்கு அடுத்து வர இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதானே இன்ஸ்டால்மெண்ட் டேட்ஸு. ஓகேவா? இதான் இன்ஸ்டால்மெண்ட் டேட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் சோர்ஸஸில் வந்து கேஷுவல் வின்னிங் எடுத்துக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லாட்ரியில் வந்து எப்போ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா டிசம்பர் 31 ஜெயிச்சிட்டேன். என்ன ஜெயிச்சிட்டேன்? டிசம்பர் 31. இப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 31 தான் ஜெயிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்போ நம்ம படித்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டிசம்பர் 31 தானே ஜெயிச்சிருக்கேன், இதை சேர்த்து இதில் நான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணால் போதும், அடுத்து வர ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 17th ஜூன் அன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன். அப்போ 1 தான் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்க 3லையும் நான் என்ன பண்ண போதும், பே பண்ணால் போதும். ஓகேவா? இல்லை, இன்னொரு சிச்சுவேஷன் 15th மார்ச்சும் முடிஞ்சிருச்சு, 17th மார்ச் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டியூ டேட்ஸே முடிஞ்சிருச்சுனாலும் 31 மார்ச் ஆர் அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணுங்க, பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ஆன் சச் இன்கம் மஸ்ட் பி பெய்ட் இன் ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் பை 31 மார்ச். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி கொஷின், டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷினில் அட்வான்ஸ் டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா? டன். ஃபைனலாக பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் டேக்ஸ் 234C. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக எப்போதும் நம்ம அங்கே பார்த்த இன்ஸ்டால்மெண்ட் டேட் அதே ரேட்டு, பட் இந்த இடத்துல ஷார்ட் ஃபாலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் 15% கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ நம்ம 15th ஜூன் அன்னைக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுமோ அதிலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். சேம் லைக் தட் அதே மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், 1% அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் அட்வான்ஸ் டேக்ஸ். இதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதும் இந்த ஒரு தியரி கொஷின் தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இல்லைனாலும் மீதி இருக்கிற எல்லா ப்ரொவிஷனும் கவர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.